வணக்கம் நேயர்களே. யோகா ஆசனாஸ் பண்ணும்போது நம்ம என்ன இன்டேக் பண்றோம், என்ன சாப்பிடுறோம், என்ன குடிக்கிறோம், அது கூட ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நார்மலி காஃபி குடிக்கிறோம். ஸோ நார்மலி என்னன்னா காஃபி குடிக்கும் போது கூட என்ன காஃபி குடிக்கிறோன்னு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்கும் போது விச் இஸ் ரியலி உங்களோட பாடிக்கு ரொம்பவே பாதிப்படையுது. ஏன்னா அதுல இருக்கிற சிக்கரி கண்டென்ட் உங்களோட காஃபில இருக்கிறது உங்களோட உடம்புக்கு ரொம்பவே பாதிப்படையுது. இதுலயே எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், நீங்க உங்களோட மாதாந்திர பிரச்சனை நிறைய இருக்குன்னா டெஃபினெட்லி ஒரு காஃபியோ இன்னொரு ஆக்டிவ் ரோலா இருக்கு. ஏன்னா அதுல இருக்கிற சிக்கரி உங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்லை. அதோட டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னா 10% 15% அவ்வளவுதான். பட் உங்களோட இன்ஸ்டன்ட் காஃபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நார்மலி இட்ஸ் லைக் 45-35 அந்த மாதிரி பெர்சன்டேஜ் இருக்கிறது உங்களோட பாடியை தான் ரொம்பவே அது ஹெல்த்தா பாதிக்கும். ஸோ நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா நார்மலி ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா லைட்டா குடிங்க, இல்லைன்னா ஃபில்டர் காஃபி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு தேநீர், அதாவது டீ குடிக்கும் போது கூட என்னன்னா கிரீன் டீ இஸ் குட், பட் டீயும் எடுத்துக்கலாம். ஆனா டெய்லி டீ எடுத்துக்கிறதுல ஒரு நாள் எவ்வளவு கப் ஆஃப் டீ எடுத்துக்கிறீங்களோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு டீ எடுத்துக்கிறீங்கன்னா 1-2 ஓகே, 4 times 5 times பண்ணும்போது உங்களோட பாடியில இருக்கிற அசிடிட்டி லெவலையும் ஏற்றும். ஸோ அந்த அசிடிட்டி லெவலையும் நீங்க கம்மி பண்ணணும்னா தண்ணி நிறைய குடிக்கணும். அதுவும் வெந்நீரை குடிச்சிங்கன்னா இது இன்னுமே உங்க பாடிக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். ஏன்னா வெந்நீர் உங்களோட பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் பண்றதுக்கு ரொம்பவே இருக்கும். ஸோ பச்சை தண்ணியோட நீங்க சுடுநீர் குடிக்கும் போது உங்களோட பாடி இன்னும் ஆக்டிவாவே இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன ஆசனா பண்ண போறோம்னுட்டு பார்க்கலாம். அதாவது ஜடதாரா பஷ்டிமோத்தானாசனா. ஸோ ஜடதாரா பஷ்டிமோத்தானாசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பாடியை ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஃபிளாட்டா படுத்து வச்சுக்கோங்க. படுக்கும் போது கையை சைட்ல இருந்து பாருங்க, உங்க ஷோல்டருக்கும் உங்க கைக்கும் ஒரே லென்த்ல இருக்கான்னுட்டு. நார்மலி நீங்க பார்க்காத பட்சத்துல கை மேலேயோ கீழேயோ போலாம், ஏன்னா லென்த் சரியா நீங்க கவனிக்காத விஷயத்துல. ஸோ சைட்ல ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறமா மெதுவா உங்க கால்களை ஃபோல்ட் பண்ணி அதை மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. எடுக்க முடியல, என்னால என் வெயிட்டை எனக்கு தூக்க முடியாத பட்சத்துல உங்க காலை பின்னாடி இருந்து பிடிச்சுக்கலாம். பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் மூச்சு உள்ள வெளியே வாங்கினதுக்கு அப்புறமா உங்க கையை மறுபடியும் அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்து ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் பெண்ட் பண்ணி பாருங்க. அதாவது உங்க ஹிப்பு எழும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா பாதம் கீழே பதியாது. அண்ட் மெதுவா நீங்க ஃபோல்ட் பண்ணி உங்க காலை மெதுவா கொண்டு வரலாம். அண்ட் அகெயின் ஒரு முறை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு பின்னாடி இருந்து பிடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ள வெளியே வாங்குங்க, மூச்சு உள்ள வெளியே. அதுக்கப்புறமா மெதுவா உங்க ஹிப், அதாவது இடுப்பு பகுதியை எழுப்பி உங்க காலை சீரா கீழே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கீழே இருக்கும்போது நிறைய நேரம் இந்த இடத்துல இருந்ததுனாலேயே உங்களோட ஹிப்ல இருக்கிற அதிகமான கொழுப்பு சத்து குறையும். ஸோ மெதுவா மேல வந்துடுங்க, ஃபோல்ட் பண்ணி உங்க காலையும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை பார்க்கலாம். மெதுவா கால்களை ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே எடுங்க, கைகளை சைட்ல விரிச்சிட்டு லென்த் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தான் உங்களோட ரைட் சைட் ஹிப்பை கீழே பதிய வச்சு மேலே தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல இருக்கும்போது என்னால என் ஒரு கால் கீழே விழுதுன்னா பிரச்சனை இல்லை, 2 கட்டு விரலையும் கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெதுவா ஃபோல்ட் பண்ணி மெதுவா கால் தூக்குங்க. மெதுவா உங்களோட லெஃப்ட் ஹிப்பை கொஞ்சம் பிரஸ் பண்ணீங்கனாலே போதும், கால் இங்க வரும். இந்த மாதிரி லெஃப்ட் 2 கட்டு விரலையும் கிராஸ் பண்ணிக்கலாம் பிகினர்ஸா இருந்தா. இல்லைன்னா ஒரு கால் மேல கால் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு மெதுவா உங்களோட முட்டிகளை ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா காலை நீட்டிக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மெதுவா வாங்க. நீங்க இப்போ பார்த்த ஆசனா ஜடதாரா பாதஸ்தாசனா. ஸோ இந்த மாதிரி ஆசனா பண்றதுனால என்ன ஆகுது, இது நிறைய ப்ரெஷர் உங்களோட ஹிப்ல விழுறதுனாலயே என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஃபேட் இங்க குறையும். அதே சமயத்துல உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸையும் இது தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்டான ஆசனா. ஸோ இன்னைக்கு நீங்க ஆசனாஸ் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.